ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இரவுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி இறாலை வச்சு செம்மையாக நூடுல்ஸ் செய்து சாப்பிட போகிறோம். என்ன கடலால் ஆச்சு நூடுல்ஸ் செய்து அதில் இன்றைக்கி வந்து சூப்பராக நூடுல்ஸ் செய்து செம்மையாக சாப்பிட போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்கத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளைமேட்டை பார்க்க அப்படி நல்லா இருக்குது. பகல் முழுக்க வெயில் அப்படியே எங்கேயாவது ஓடணும் போல இருக்கு. வேண்டாம் தம்பி, அந்த வெயிலுக்கு இதால வடியும் அப்படி ஒரு காண்டாக இருக்கிற மாதிரி அந்த வெயில் எட்டிச்சலாக இருக்குது, தாங்க முடியலை. இப்போ பின்னேற பார்த்தீங்கன்னா எங்கேயோ மழை தூருது பாருங்க. இடவு மழை வந்துச்சுன்னா செம்ம ஜாலியாக இருக்குது. வேண்டாம் தம்பி, இடவிலையெல்லாம் 2 மணி 1 மணிக்கெல்லாம் தம்பி நான் எல்லாம் எழும்பி ஓடி திருவோம். வேண்டாம் தம்பி, ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வெளியில் வரைக்கும் நல்லா காற்றாக இருக்கும். நாங்கள் மழையை எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி வெக்கையும் அனுபவிக்கணுமே. நான் சமனா அந்த வெயில் டைமில் ஓடி போய் ஏசிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏசியெல்லாம் போய் அதெல்லாம் ஜுல்லாயி. ஆனால் இந்த காற்று, இயற்கை காற்று, இயற்கை புள்ளிலலாம் தங்கச்சி சொல்ல மாதிரி வெயில் வந்து என்ன ஏசி வந்து புள்ளிலலாம். நாங்கள் வந்து இயற்கையை அனுபவிக்கணும், வெக்கையும் அனுபவிக்கணும், குளிரையும் அனுபவிக்கணும், பனியை அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லையா? இன்றைக்கு பாருங்கள் நல்ல இடி முழங்குது, நல்ல மழை வரப்போகுது போல. பின் எங்கேயோ மழை தூருதானா என்ன? நல்ல இடி எங்கேயோ தூர இடத்துல மழை தூருதுடா. அப்படி போலாம் நினைக்கிறேன். ஒரு வேளை வெள்ளை வத்த பக்கம் மங்கால் எங்கேயோ தூருது போல எனக்கு. இங்கே மழை வந்தால் செம்ம ஜாலி. மழை வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு பாட்டு போட்டு ஆடுவேன். இப்போ இங்கெல்லாம் நூடுல்ஸுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சு நான் கொதிச்சுட்டு இன்றைக்கி ஹரிச்சந்திரா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இறாலையும் பொரிக்க போகிறேன். கொஞ்சத்தை எடுத்து இறால் குழம்பு கொண்டு வைக்க போகிறேன். இறால் குழம்பு வச்சா தான் நூடுல்ஸோட பிரட்டி சாப்பிட நல்லா இருக்குமே. என்ன கொஞ்சத்தை பொரிச்சிட்டு கொஞ்சத்தை குழம்பு வைப்பேன். இப்போ இங்கெல்லாம் நூடுல்ஸை முதல் போடுவோம். ஹரிச்சந்திரா பார்த்தீங்களா? மஞ்சள் கலர், சிவப்பு கலர் பேக்கெட் எடுத்திங்கன்னா இடியப்பம் மாதிரி மெல்லிஸாக இருக்கும். எனக்கு ஆக மெல்லிய நூடுல்ஸ் பிடிக்காது. அதால் நான் இந்த மஞ்சள் நூடுல்ஸ் எடுக்கிறேன். நான் இதற்கா உடைச்சி விடுவோமே. இங்கே தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு உப்பு சேர்ப்போம். மஞ்சள் போடுவோம் அன்றைக்கி நூடுல்ஸுக்கு போடாமல் செய்வோமே, நல்லாயிருக்கும். போடுவோம்டா, போட்டால் தான் நல்லா இருக்கும். மஞ்சள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். அப்போ வந்து நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். அப்போ வேணாம் மஞ்சள் என்ன. இப்போ நூடுல்ஸை போடுவோம். இப்போ நூடுல்ஸை கலந்து விடுவோம். ஆக கரை நேரம் விடக்கூடாது. 2 நிமிஷம் அப்படி விட்டுட்டு உடனே வடித்தா சரி, அவியட்டும். இதில் இறால் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உப்பு சேர்ப்பேன். இதோட எங்களோட சோபா சாஸ் கறி பவுடரில் ஒரு கொஞ்சம் சேர்ப்பேன். சேர்த்துட்டு பொரிச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து விடுவோம். பாருங்கள், நூடுல்ஸ் அவிஞ்சு வார வடிவேன் டக்கண்டு அவிஞ்சிடும். அவியலேண்டு கரை நேரம் இருக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் ஒரு அந்த 3/4 பதம் வரைக்கும் வடிச்சிடுவோம். அப்போ அந்த சூட்டில் மீதம் அவிஞ்சிடும். இங்கெல்லாம் சட்டியை வச்சுட்டு சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இறாலை பொரிக்க போடுவான். பொரியட்டுங்க. மஞ்சள் போட வலிக்கிட்ட என்ன போட வேணாம்னு சொல்லிட்டு இப்போ போடட்டா நான் சொல்கிறேன். என்ன போடுறது இனி போடலாம். இங்கே அவிஞ்சிட்டല്ലോ பார்த்தீங்களா? நல்ல ஒரு 3/4 பதத்தில் இந்த மாதிரி வரையக்க வடிச்சிட்டோம்னா சரிங்க. அப்போ அந்த சூட்டுக்கு மீதம் வடிஞ்சிடும். நான் இப்படி தான் வடிக்க போகிறேன். இங்கே வேறுங்க. இறால் குழம்பை வைக்க போகிறேன். ஒரு பிரட்டி ஒரு குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும். வெறும் நூடுல்ஸ் சாப்பிட இல்லாத இங்கே இறால் பொரியுது பாருங்கள். சட்டி சூடாட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நெஸ்டமோல்ட் வாங்கிட்டு வந்து நான். நீங்கள் நெஸ்டமோல்ட் குடிப்பீங்களா? நான் நல்லா குடிப்பேன். நல்லா இருக்கும். சீனி போடாமல் குடிக்கணும். நெஸ்டமோல்ட் நல்லா இருக்கும்.
வேணுமா? யாருக்கு பிடிக்காத நண்பர்களே இப்போ நடிக்கிறார். இல்லை சீனி போட்டு போடுங்க. சீனி போட்டா வேணும். எனக்கு சீனி கணக்கு அந்த பேர் நான் சொல்கிறது. அந்த கணக்கு. இப்படி வெஸ்டமோட்டை போட்டுட்டு எடுத்து சாப்பிடணும் கையில். நல்லா இருக்கு வேண்டாம் தம்பி. போட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்ல வர நீயும் சொல்கிற. சரி இது இருக்காது நண்பர்களே. அங்கால எங்கால போயிட்டு வரைக்கும் நாட்டாக்குமி வேற. தட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பேன். நல்லெண்ணெய் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு பாருங்க வெந்தயம், இதோட வந்து இஞ்சி ஒரு கொஞ்சம், உள்ளி இடித்து வச்சுருக்கேன் 2, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பால் பொரிஞ்சிட்டு எடுப்பேன். இன்னும் 6 மணி கூட ஆகல. எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? இருட்டி கொண்டா என்ன மழை தான் அடிக்க போகுது. நாங்கள் நல்லா சுட்ட ஒரு நெஸ்ட்டை மோட்டோடு குடிப்போம். வேண்டாம் தம்பி? பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். அப்படி இள்ளு தாத்தி போட்டு ஆத்திரம் அங்கே போகுதேன் குடிச்சு எனர்ஜியாக வேலை செய்வான். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இதில் வந்து தக்காளி பழம் கொஞ்சம், இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது. இனி வந்து இறாலை சேர்ப்போம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். அவியட்டும். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு வருது இறால். பார்த்தீங்களா? தண்ணியே சேர்க்கல, இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுண்டு. கூட நேரம் அவிய விடக்கூடாது. அப்போ ரப்பர் மாதிரி போயிடும். அதால் கணக்காக அவிய விடணும். குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடுங்க சரியா? சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தானா கலந்துடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இதுலேயே 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் உண்டாவே புழிஞ்சு வச்சுட்டேன். கலந்து விடுவோம். இப்போ புளி சேர்ப்பேன். நல்லா இது கொதிச்சு வரட்டுக்கு. இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரி வைக்கணும் பிரட்டி. அப்போ தான் நல்லா இருக்கும். தெரியுதா? இந்த சூட்டுக்கு தெரியுது இல்லை? நீ அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்போ குழம்பு ரெடி. இனி நாங்கள் வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் நூடுல்ஸை செய்வோம். வெளியில் வந்தாச்சு. ஏன்னா நல்லா காற்றடிக்குது. சட்டி சூடாட்டுக்கு நான் நினச்சேன் மழை வருமெண்டு லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. இந்தளவு தான் தூரிட்டு விட்டுட்டு நல்லா வரையில இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல. காற்றடிக்குது புசல் அடிக்குது. கண்ணி எங்கள் கொப்பெல்லாம் கண்ணு கதை வத்துற அந்த மாதிரி நல்லா காற்றடிக்குது. இப்போ சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன். இதோட இஞ்சி ஒருக்கா கலந்து விடுவோம். இது லைட்டாக பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய், வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமும் போடலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இதில் கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட வந்து போஞ்சி. நீங்கள் கோவா சேர்க்கலாம். அப்படி வேறு ஏதாவது மரக்கறிகள் சேர்க்குறேன்டா சேர்க்கலாம். லீட்ஸை வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல நான். ரெண்டாவது டக்கண்டு வதங்கிடும். அதால் கடைசியாக சேர்க்க அந்த லீட்ஸ் வந்து கடிப்படைக்க நல்லா இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கட்டுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். அந்த கேரட் போஞ்சியில் இருக்கிற தண்ணியிலே அப்படியே அவிஞ்சு வதங்கிடும்.
இப்போ பாருங்கள் கேரட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இதோட தக்காளி பழம் இப்போ இதையும் கொஞ்சம் வதங்கட்டும். இனி லீட்ஸை சேர்ப்போம். கலந்துடுவோம். இனி இதில் கட்டத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இதோட மிளகுத்தூள், கலந்து விடுவோம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நடுவில் முட்டையை உடைச்சி ஊற்றி போட்டு அப்படியே சேர்த்து வறுத்து விடலாம். ஆனால் நான் வந்து முட்டையை அவிச்சு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதையும் சேர்ப்போம். இதோட இறால் பொரிச்ச இறாலில் இங்கே அரைவாசி வேறு எடுத்து சாப்பிட்டார். இவ்வளோ தான் இருக்குது. அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி நூடுல்ஸை போட்டு பிரட்ட வேண்டியது தான். பார்த்தீங்களா இப்படி உதிரி உதிரியாக வருது அந்த நூடுல்ஸ். ஒரு 3/4 பதத்தில் இறக்கிட்டோம்னா சரி. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி அடியில் இருந்து எடுத்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ உப்பு பாப்பம் காணுமாண்டு காணாது. கொஞ்சமாக சேர்ப்பேன். கலந்து விடுவான். இப்போ பாருங்கள் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இப்போ சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா நூடுல்ஸை இதான் சொல்கிறது பூ போல் நூடுல்ஸ் என்று. சரியா நண்பர்களே? குழம்பு விடுவோம். மணி யாருங்க குழம்ப வெறும் நூடுல்ஸ் சாப்பிடலாம். அது கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு பிட்டட்டல் குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குதிரை எடுப்போம். வச்சு சாப்பிடுவோம். பாருங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி குழச்சிட்டு. சரியா இதில் பொரிச்ச இறால் உண்டு. அதுக்கு பிறகு பொரிக்காத குழம்பு இறால் உண்டு. அதுக்கு பிறகு முட்டை எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். சரியா இப்படி சாப்பிடணும். பூர்மா வைக்க செம்மையாக இருக்கும். பொரிச்சு ஆடலாமங்க சாப்பிடாது. நல்லா இருக்கு. நம்மள இந்த நூடுல்ஸில் அரிச்சந்திரா நூடுல்ஸில் சிவப்பு பேக்கெட் இருக்குது. அது வந்து நல்ல மெல்லிய நூடுல்ஸாக வரும். இடியப்பம் மாதிரி நல்ல மெல்லிஸாக வரும். அதே மஞ்சள் பேக்கெட் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வரும். ஆனால் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் 3/4 பதத்தில் இறக்கினா பாருங்கள் இப்படி அவிஞ்சு நல்ல கணக்காக வந்துருக்குன்னு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கா? இன்றைக்கி நல்ல மழை குணமாக இருந்துச்சு நண்பர்களே. இன்னும் செய்வோம்னு யோசித்தேன். நூடுல்ஸ் சாப்பிட்டு நான் இன்றைக்கி நூடுல்ஸை செய்வோம்னு நூடுல்ஸை போட்டாச்சு. வேறு லெவல். நல்லா இந்த மாதிரி குழம்போட குழச்சும் சாப்பிடலாம். வேணுங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும்.
இறால் குழம்பு வேறு லெவல். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டடா, நல்லா இருக்குது தெரியுமா?